जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकज महागणपति துணை கொண்டு நவகிரக தேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நான் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க, இதை மாற்ற முடியாது. இது எல்லாருமே ஆவலாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பீங்க என்றதில், ஐயோ என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மேஷத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மிதுனத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, சிம்மத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. ஸோ நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறாரா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதையே நான் இந்த ஒரு கண்டென்ட்டாக இந்த ஒரு கான்டென்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவையானது. இப்போது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு ஜாதகத்தை காட்டும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க, சாமி இந்த பையன் நல்ல கேரக்டரா அப்படின்னு கேட்பாங்க. இவன் எப்படி இவன் வச்சு பார்த்துப்பானா, பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பானா, இவன் கேரக்டர் நல்ல கேரக்டரா, சிகரெட்டு பிடிப்பானா, தண்ணி இன்னி அடிப்பானா, எப்படி இருப்பான் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு சில படத்தில் கூட என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில படங்களில் சொல்லுவாங்க என்ன கேரக்டர். ஸோ இப்போ சத்யராஜ்னு நினைக்கிறேன், அவர் சார், அவர் தான் சத்யராஜ் சார் தான் நினைக்கிறேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னையா உன் கேரக்டர் சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கிறேன், உன் கேரக்டர் என்னையா சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படியும் இப்போ அதாவது சத்யராஜ் சாராக இருந்தால் கூட 12 ராசியில் ஒரு ராசியில் அவரும் பிறந்திருப்பார் இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா யார் எப்படி என்ன சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட், அவங்கெல்லாம் சத்யராஜ் சார்லாம் ஒரு லெஜெண்ட். அவங்களாம் அவங்கவுங்க ஃபீல்டு. எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்தேன்னா, அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்த, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ சொல்ல ஏதோ ஒன்று சொல்லுவார். அது எனக்கு அது ஃபுல்லாக தெரியல, ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த 12 ராசிக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மானுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படி தான் இல்லையா, போய்கிட்டே இருறா, இப்போல்லாம் வந்து மரியாதையே கிடையாது. இப்போல்லாம் போடா, எல்லாம் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தைரியமாக பேசுதுங்க எல்லாம் பொண்ணுங்களாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பாவாடை தாவணி, அந்த ஒரு அடக்கத்தோடு ஒரு நார்மலாக அப்போ பார்த்த பெண்கள் வேறு. இப்போ 2K கிட்ஸுங்கிறான், 3K கிட்ஸுங்கிறான், புரிய மாட்டேங்குது ஒன்றும். போடா அப்படின்ட்டு போகுதுங்க. அதெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ காலங்கள் மாற எல்லாம் மாறிடுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள்லாம் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. துலாம் ராசி நேயர்களை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, விசாக நட்சத்திரம் துலா ராசி இருக்குது. அதே போல் சித்திர நட்சத்திரம் துலா ராசி இருக்கு. பேலன்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள, பேலன்ஸ் மாஸ்டர். துலாம் ராசிக்காரர்கள் எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவர்களோட லைஃப் தான் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். இவங்க வந்து எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுடைய சொந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் இருக்குது. டெசிஷன் எடுக்க முடியலன்னா லைஃபே டிலே தான். நீ சரியான நேரத்தில் சரியான டிசிஷன் நீ எடுக்கலை அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கேரக்டர் வைஸ் அது வந்து உன்னுடைய டிலே. சில நேரத்தில் உன்னால் எடுக்க முடியாது, சில நேரத்தில் கரெக்டாக இருக்கிற, சில நேரத்தில் உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. டிப்ளமேட்டிக் ப்ளஸ் சார்மிங், பேசியே சுச்சுவேஷன்ஸ் செட்டில் பண்ணுவாங்க. சில பேர் பேசி ரொம்ப வந்து சண்டையை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. சில பேர் சண்டையை விரும்ப மாட்டாங்க, சமாதானமாக போயிடும். அவாய்டு த ஃபைட், வேண்டாம், தேவையில்லை. இவங்கிட்ட படுறதுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகிறது நல்லது, தேவையில்லை, கேட்குறானா செட்டில் பண்ணி தொலைச்சி விட்டுடுங்க, வேணாம் அப்படிங்கிற கேரக்டர். அதாவது மற்றவங்களுடைய ஒப்பீனியன் கேட்கக்கூடியவர்களை வல்லவர்கள். அடுத்தவங்க இவங்களாம் செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்க ஒப்பீனியன் கேட்பாங்க. செகண்ட் ஒப்பீனியன் சொல்கிறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் சொல்கிறோம் இல்லையா, கேட்பாங்க. ஸோ இதை செய்யலாமா வேண்டாமா, அவங்க என்ன டிசிஷன் சொல்கிறாங்க, அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. துளாராசி பெண்கள் அழகு ப்ளஸ் ஸ்மார்ட். இப்போ எப்போதுமே அவங்க வயசு மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ அவங்க வயசு வந்து 45+ வச்சுக்கோங்களேன்,
கேட்டால் 35-36 தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அட்டென்ஷன் பிடிக்கும், ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க கேரக்டர் வைஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். ரொமான்டிக் கேரிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க, கேரிங் இருக்கும், பார்ட்னருக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீ ஹாப்பின்னா நான் ஹாப்பி, அவ்வளோதான். இஃப் யூ ஆர் ஹாப்பி ஐ ஆம் ஃபுல்லி ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி கடைசி வரைக்கும் போவாங்க. ஸோ திஸ் வெரி குட். ஸோ என்னென்ன 2 விஷயம், ஒன்று வந்து கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் 2 மனசு இருக்கும், கொஞ்சம் அது கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மேரேஜ் லைஃப்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, காம்ப்ரமைஸ் அதிகமாக இருக்கும். குடிமான வரைக்கும் துளாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணினால் சிறப்பு. துளாராசிக்காரர்கள், அது சுவாதி நட்சத்திரம் துளாராசியாக இருக்கீங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கன்னிராசியில் கல்யாணம் பண்ணினா லைஃப் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட ஒரு இது வந்து ரொம்ப அதிகமாக நல்லா அது யோகமாக இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், தேர்ட் பர்சன் இன்டர்ஃபயர் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் தே வில் நாட் லைக். உன் வேலை என்ன உண்டோ அதை நீ பார்த்துட்டு போ, எனக்கு தெரியும், யூ நோ நீட் டு இன்டர்ஃபயர் இன் மை, இது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியும், என்னோட விஷயத்தில் தலையிட. அதாவது பார்ட்னர்ஷிப் கூட டீம் ஒர்க்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டீம் ஒர்க்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நெகோஷியேஷன் ஸ்கிப், அலோன் டிசிஷன் வீக், தனியாக முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் ஜாஸ்தி. இன்கம் வரும், நல்ல ஓரளவுக்கு பேலன்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ண, பேலன்ஸ் மெயின்டைன் பட் பண்ண ஸ்ட்ரகிள், ஒரு பண விஷயத்தில் கூட ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சேர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் சில நேரத்தில் இருக்கும். அதாவது கன்ஃபியூஷன், அதர் இன்ஃப்ளூயன்ஸ்னால் இவங்களோட நெகட்டிவ். பாசிட்டிவ் வந்து பேலன்ஸ், டிப்ளமசி, சாம், ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங், இதெல்லாம் அவங்களுடைய கேரக்டர்லேயே உள்ள நல்ல விஷயம். இவங்களுடைய டேஞ்சரான விஷயம் என்னென்ன, ராங் டிசிஷன், லாஸ், பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ், ட்ரஸ்ட் இஷ்யூ, இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. சில விஷயம் பண்ணணுன்னா எல்லாரும் ஹாப்பின்னா நானும் ஹாப்பி, நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன். எல்லாரும் ஹாப்பின்னா நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், நான் வாட்டி என் வேலையை பார்த்துன்னு போகிறேன். சமநிலை தான் சுகம், 2 மனசு இருந்தால் முடிவுக்கு வராது. சமநிலை தான் சுகம், 2 மனசு இருந்தால் முடிவுக்கு வராது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோரையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களோட லைஃப்பை பேலன்ஸ் ஆகணும்னு இவர்களை மாற்ற முடியாது. இவர்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும், அப்படிலாம் இவங்களோட கேரக்டர் வைஸ் இருக்குது. ஸோ சில கேரக்டர் வைஸ் புரிஞ்சுக்க முடியும், சில கேரக்டர் வைஸ் புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் சுபம்.